Hello everyone, நான் வித்யாரன். இன்றைக்கு நம்ம பார்ட் 4 வீடியோ MsSQL எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமாண்டில் வந்து நான் தேர்ட் வீடியோக்குரிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு விளங்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம MsSQL வந்து எப்படி நாங்கள் ஒரு காலத்தை ஆட் பண்ணுறது, அதை டிலீட் பண்ணுறது என்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆல்டர் டேபிள் அதாவது என்ற கமாண்டை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்ற இன்றைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஸ்கூல் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் தான் யூஸ் பண்ண போகிறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு கொலம் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்டர் டேபிள் நேம் வந்து சொல்லணும். இதில் ஸ்டூடெண்ட் புதுசாக ஒரு கொலம் ஒன்று ஆட் பண்ணுறதால அட்ன்ற ஒரு வேர்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி அட் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு ஒரு ஃபீஸ் என்ற ஒரு ஃபீல்டை வந்து நான் கொலம் ஒன்று ஆட் பண்ணுறதுக்காக டைப் பண்ணுறேன். அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும்ன்ற நான் பார்ப்போம். அது நாங்கள் வந்து இன்டிஜர்லேயே நான் கொடுத்துட்றேன், இன்ட்லேயே. இப்போ நான் இந்த ஆல்டர் டேபிளை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த கமாண்டை. ஸோ கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இப்போ நாங்கள் அந்த கொலத்தை ரிட்ரீவ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் asterisk from student. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸ்ன்றதில் நல்லா இருக்குது, அதாவது எந்த விதமான வேல்யூமே இல்லை. அதனால் நம்ம இது அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் student set fees ஈக்குவல் நான் இதில் வந்து 1500 கொடுக்குறேன். வேயா அதாவது எந்த நான் கொடுத்தேன்னு சொன்னால், இந்த கமாண்டை மட்டும் நான் கொடுத்தேன்னு சொன்னால் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிரும். அதாவது இதில் இந்த நல்லன்ற கமாண்டில் வந்து 1500 ரெண்டாவது வந்து வந்துடும். ஸோ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வந்து அப்டேட் ஆகிட்டு ஸோ அதை ரிட்ரீவ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் asterisk from student. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே புரியும், வந்து நான் வேயா கமாண்டை யூஸ் பண்ணாதால் எல்லாமே வந்து ஃபீஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு. ஸோ நான் இதில் ஒரு வேயா கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்ன்ற காட்டுறேன். அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஃபீஸ் ஈக்குவல் 2000 வேயா ஐடி ஈக்குவல் 1001. ஓகே, நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், ஏன்டா நான் அப்டேட் பண்ணி உடனே எல்லாத்தையும் வந்து ரிட்ரீவ் பண்ணணுன்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால எனக்கு அப்டேட் ஆகி உடனே எனக்கு ஷோ ஆகுனது. இப்போ பார்ப்போம் அப்டேட் பண்ண ஒரு கொலத்தை வந்து எப்படி நாங்கள் மோடிஃபை பண்ணலாம்ன்ற பார்ப்போம். இந்த ஃபீஸ்ன்ற கொலத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, அதாவது ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணக்குள்ள வந்து அதில் டேட்டா டைப் வந்து இன்டிஜராக வந்து கொடுத்துருந்தோம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா டைப் வந்து இண்டாக காணப்படுது. இதை நாங்கள் எப்படி மாற்றலாம்ன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் கமாண்ட் வந்து ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் திரும்பியும் வந்து ஆல்டர் கொலம், அதாவது கொலத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் என்றதால கொலம் எந்த கொலத்துற பேர் வந்து ஃபீஸ். என்ன டேட்டா டைப் வந்து எங்களுக்கு டெசிமலை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இதை நாங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதாவது ஒரு இன்டீஜரில் இருக்கிற ஒரு டேட்டா டைப்பை டெசிமலாக வந்து நாங்கள் மாற்ற போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டில் வந்து நான் பிள்ளை விடுதேன் ஸ்பெல்லிங். ஓகே, இதில் நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் மறுபடியுமே வந்து இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு ஸ்டூடெண்ட் என்ற டேபிளையும் வந்து ஷோ பண்ணணும்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்போதே இருந்த இன்ட் என்ற டேட்டா டைப் வந்து இப்போ டெசிமலாக வந்து மாறிட்டு.
இப்படி நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குளத்தை ஆட் பண்ணி மோடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு குளம் எங்களுக்கு தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்ன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ மறுபடியுமே வந்து இந்த ஃபீஸ்ன்ற குளத்தையே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் அந்த குளத்துற பேர் ஃபீஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை மட்டுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஃபீஸ் என்றல பிரச்சனை நான் இதில் யூஸ் பண்ணிக்கேன். ட்ராப் காலம் ஃபீஸ். ஓகே, நான் அந்த கொலம்ன்ற வேர்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் காலம் ஃபீஸ்ன்ற நான் கொடுக்கக்குள்ள வந்து கமாண்ட் வந்து அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸ்ன்ற கொலம் வந்து இதிலிருந்து இல்லாமல் போயிருக்கு. வீடியோவை நீங்கள் பார்த்தது மூலமாக வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு குளத்தை நீங்கள் எப்படி புதுசாக ஆட் பண்ணலாம், அதை எப்படி மாடிஃபை பண்ணலாம், அதை எப்படி டிலீட் பண்ணலாம்ன்ற உங்களுக்கு இப்போ கட்டாயம் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் கட்டாயம் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.